ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இப்பொழுது ஒரு குறுவை ஒரு சாகுபடியே போயிருச்சு. இப்பொழுது திருவாரூர், நாகை, அதேபோல் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் குடிநீருக்கே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு தினமும் சாலையில் மக்கள் போராடுகிறார்கள். அப்போ இந்த நிலையிலும் நீங்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வர்றது? நீங்கள் இதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு சொல்லி பலமுறை சொன்னவங்க, நீங்கள் அந்த முயற்சி எடுக்கலை. அதுவாக நீங்களே தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் பெங்களூர் போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைக்கு உதவாது. தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, விவசாய சங்கங்கள் இருக்கிறது, சமூகம் இருக்கிறார்கள். எல்லோரையும் அழைத்து எல்லோருடைய ஒப்புதலோடு எல்லோரையும் அழைத்து கொண்டு டெல்லி சென்று பாரத பிரதமர் அவருக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இது நம்முடைய உரிமை பெற முடியும். அதே போல் காவிரி மேலாண்மை வாரியத்திலையும் முறையிடணும், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகணும். ஸோ எல்லா வழிகளிலும் நாம் தாக்குதல் தொடுத்தா தான் தமிழ்நாட்டுடைய உரிமையை பெற முடியுமே தவிர கையை கட்டி கொண்டு வாயை போற்றி கொண்டு மௌனம் சாய்த்தால் மௌனசாமியாராக இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை வராது. பேச்சுவார்த்தையின் மூலமாக இது தீர்க்க முடியாது. இது மிகப்பெரிய அளவு தொடர்ந்து பேச்சுவார்த்தை தோல்வியானால் முதலமைச்சரே பேசியாச்சுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோய்விடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகம் சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை, அது மேகதாது அணைக்கட்டுக்காக போனாலும் சரி, காவிரி நீரை பெறுவதாக போனாலும் சரி, இரண்டுமே தவறானது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அணுக வேண்டும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை, அதே போல ஒழுங்காற்று ஆணையத்தான் அணுக வேண்டும். தவிர எந்த விதமான பசப்புதான பேச்சுவார்த்தைகள், அரசியல் ரீதியாக லாபம் தரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.